Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Samsung Galaxy S9 ஓட கேமரா ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கேமராவோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அண்ட் 2020ல் இந்த கேமரா ஒர்த்தாக இருக்கா, மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கா, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேமரா பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, பேக்கில் ஒரு கேமரா, மொத்தமே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 கேமரா வந்து இந்த 2020ல் கேப்பபுளாக இருக்கா இல்லையா, அண்ட் இதில் மற்ற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா தான். மற்ற பிராண்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 MP 32 MPன்னு சொல்லிட்டு அதிகமான மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த 8 மெகா பிக்சல் வந்து கேப்பபுளாக இருக்கா, டே டு டே யூசேஜுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வந்து S9ஓட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். லோ லைட் சினாரியோவில் வீடியோ கேப்பபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பல்ப் மட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மூஞ்சி செம்ம ப்ரைட்டாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இப்போ அப்படியே நம்ம வந்து லோ லைட்டு பக்கம் பார்த்த மாதிரி நடப்போம். இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டார்க்காக இருக்க சுச்சுவேஷன்லேயே வந்து ஆனால் வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக லோ லைட் தான், நாய்ஸ் இருக்குது, சகஜம்தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அதனால தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து S9ஓட மெயின் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ரெசல்யூஷன் வந்து 4K 60 FPSல நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 4K 60ல் ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இருக்காது. நான் சும்மா வாக் போயிட்டுருக்கேன். இந்த வாக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஸ்டெபிலைசேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். கேமரா 4K 30 FPSல எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணலாம், நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 60 FPSல மட்டும்தான் நம்மளால் எனேபிள் பண்ண முடியாது. அண்ட் இதில் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வாக் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து 1080p 60 FPSல நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஜஸ்ட்டு நம்ம வாக் தான் போயிட்டுருக்கோம். வாக்கிங் போகும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து எனேபிளாக இருக்குது. அண்ட் இந்த மெயின் கேமராவுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஃபோனோட வீடியோ கேப்பபிலிட்டி பற்றி பார்க்கலாம். மெயின் கேமராவில் அந்த 12 MPயில் உங்களால் வந்து 1080p 3060 4K 3060ல் வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் 1080p 60 FPSல உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் 4K 30 FPSல OIS ஒர்க் ஆகும். 4K 60ல் மட்டும் உங்களால் வந்து அந்த ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இருக்காது. வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. பட் வீடியோவில் டீட்டெயில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் வீடியோவில் ஆட்டோ ஃபோக்கஸிங்கை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாய்ஸும் வந்து வீடியோவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோகிராஃபி ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு இந்த ஃபோனோட கேமரா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் 2K வரைக்கும் வந்து உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே அவங்க தராங்க. அண்ட் அதோட குவாலிட்டியுமே வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் சாம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வந்து ஸ்லோ மோஷன் அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷன் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸ்லோ மோஷனில் வந்து 240 FPS அண்ட் அதோட அவுட்புட் வந்து 1080pயில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து சூப்பர் ஸ்லோ மோஷனில் 720pயில் மட்டும்தான் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் டைம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 4 seconds தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் சூப்பர் ஸ்லோ மோஷனில் வந்து எக்ஸலண்ட்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. மற்ற ஃபோன்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 240 FPS வந்து கன்வெர்ட் பண்ணி 960 FPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக காட்டுவாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. ட்ரூவான 960 FPS தான் இதில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த அவுட்புட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷனில் டீட்டெயில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃபோக்கஸிங்கை வந்து செமையாக இருக்குது. அண்ட் அந்த பால் ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து எவ்வளோ டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம டே லைட் ஃபோட்டோஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பை டிஃபால்ட்டாக பின்னாடி வந்து ஒரு கேமரா தான், 12 MPக்கான கேமரா. இதோட பிக்சல் சைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல் இருக்குது. அண்ட் இதுவே வந்து வேரியபிள் ஆப்பச்சரோடு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 2.4 அண்ட் 1.5 ஆப்பச்சரில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டே லைட்டில் எல்லாமே வந்து 2.4ல் தான் பை டிஃபால்ட்டாகவே ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் டைனமிக் ரேஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது.
அண்ட் இந்த ஃபோனில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாய்ஸும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரா சப்போர்ட் கூட இருக்குது. நீங்கள் வந்து ராவாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ராவாக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். லோ லைட் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து f1.5 ஆப்பர்ச்சரில் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்குது. அண்ட் இதில் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு நைட் மோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நைட் மோடும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதோட பிக்சல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய லைட் உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இமேஜ் வந்து நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கிது. அண்ட் லோ லைட்டில் இது ஒரு நல்ல கேப்பபிளான ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் நாய்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கூட லோ லைட்டில் நாய்ஸ் கம்மியாகவே இருக்குது. அண்ட் ஐஎஸ்ஓ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைட் மோடில் ஐஎஸ்ஓ ரொம்பவே கம்மியாக தான் எடுக்குது. மற்ற ஃபோன்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 1500 2000 ஐஎஸ்ஓ போகும். பட் இந்த ஃபோன் இருந்தாலுமே வந்து நைட் மோடில் நம்ம சூஸ் பண்ணி எடுத்தாலும் 250 300 இந்த மாதிரி கம்மியான ஐஎஸ்ஓவில் ஒரு பிரைட்டான இமேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இமேஜ் வந்து ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. இந்த ஃபோனில் டெடிக்கேட்டடாக வந்து மேக்ரோ சென்சார் கொடுக்கல. பட் இதில் f1.5 ஆப்பர்ச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து எக்ஸலண்ட்டாக கிடைக்குது. அண்ட் நீங்கள் ஈஸியாக வந்து மேக்ரோ ஷாட்டில் எடுக்கிறதுக்கெலாம் வந்து இந்த ஃபோன் செம்மையாகவே கை கொடுக்குது. இந்த ஃபோனில் டெடிக்கேட்டடாக போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கேமரா எதுவுமே கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேரில் செலக்டிவ் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அதுலேயே வந்து நீங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான் எடுக்க முடியும். ஸோ பேக் கேமராவில் போர்ட்ரைட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ நம்ம செல்ஃபீஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 8 MPக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து லைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.7 ஆப்பர்ச்சர் கொடுத்ததுனால லோ லைட்டில் கூட உங்களால் வந்து ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் வந்து எடுக்க முடியுது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் போயிட்டோம் அப்படின்னா இமேஜ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 20,000க்கும் கம்மியாகவே இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கேமரா வந்து இவங்க தராங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் பிக்சர்ஸ் ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. அண்ட் வீடியோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் யாரெல்லாம் வந்து இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு வைட் ஆங்கிள் கேமரா வேணும், டெடிக்கேட்டடாக வந்து மேக்ரோ சென்சார் வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. செல்ஃபி நான் சும்மா எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஃபோன் செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விவோ ஃபோன்ஸ் மற்ற ஃபோன்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இப்போ என்ன மாதிரி யூஸர்னால் எனக்கு வந்து பேக் கேமராவில் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இந்த ஃபோன் ப்ரிஃபர் பண்ணேன். உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் வீடியோகிராஃபி ஹையஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு எக்ஸலண்ட்டான கேமரா இந்த பட்ஜெட்டில். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இந்த S9 கேமரா ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து பதிவு பண்ணுங்கள்.